ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். அதுக்கு நம்ம கறி கொத்துக்கறி வாங்கி அதை உருண்டை பிடிச்சி குழம்பு வைக்கலாம். கறியோடு சேர்த்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. தனியாக சின்ன வெங்காயம், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கறியில் அந்த அரைச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் நீங்கள் போட்டு உருண்டை பண்ணி இப்போ நீங்கள் இது ஆயிலில் போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு ஓரளவுக்கு நீங்கள் பெரிய உருண்டையாக போட்டிருந்தா அதை நல்லா வறுத்து வேகிற அளவு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அதை வறுக்கிறோம். இப்போ இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கறி நீங்கள் திருப்பி போட்டு நல்லா வறுத்திடுங்க. இப்போ இந்த கறி வறுத்துட்டோம். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், அந்த வறுத்த எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசி பூ அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஸோ வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். நம்ம எவ்வளோ கறி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிடுங்க. நம்ம அதே போல் தக்காளி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி 3 தக்காளி நம்ம பல்ஸ் மோட் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும் அந்த மசாலாவோடு சேர்த்து. கண்டிப்பாக அதை நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு அடியில் நமக்கு பிடிச்சிரும். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட கூட இப்போ நம்ம கொஞ்சம் மட்டன் மசாலா கூட சேர்க்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம போட்ட மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு நம்ம மொத்தமாக ஆட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அந்த ஹிமாலயன் சால்ட் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இது ஓரளவுக்கு இந்த மசாலா வதங்கிடுச்சு. நம்ம தேங்காய், சோம்பு, கசகசா இது 3 சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டில் தான் ஊற்றுவோம். ஆனால் இந்த தேங்காய் அரைச்சி வச்சது இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம வதக்கி விடும் போது அந்த சோம்பு, கசகசாலாம் அந்த ஆயிலில், மசாலாவில் நல்லா வதங்கிடுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். அதனால தான் இதில் போட்டு நம்ம வதக்குறோம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 to 3 minutes வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ கெட்டியாக இருக்குது குழம்பு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி இப்போ கிடச்சிரும். உங்களுக்கு உப்பு காரம் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச அந்த கறியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறி வந்து எண்ணெயில் வறுக்கும் பொழுதே அது 75% நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு 25% தான் அதில் வேகணும். கறி போட்டு நம்ம திரும்ப அதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருக்கும். வித்தியாசமாக நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, கீ ரைஸ்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.